ஒன்றிய அரசின் அதிகாரம் சார்ந்த முக்கிய பதவிகளில் ஒடுக்கப்பட்டோர் இடங்கள் உயர் ஜாதியினருக்கு தாரை வார்க்கப்படுகிறது. ஒன்றிய அரசின் அநீதியை எதிர்த்து கட்சி, ஜாதி, மத வேறுபாடின்றி உரிமைக்கு குரல் கொடுக்க ஓரணியில் திரளுவோம். நாளை 3/3/2026 தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம். சென்னையில் எனது தலைமையில் சமூக நீதியை வென்றெடுக்கும் உரிமை போராட்டம். வாரீர் வாரீர் என திராவிடர் கழகத்தின் தலைவர், தமிழர் தலைவர் ஆசிரியர் கி. வீரமணி அவர்கள் அறிக்கை விடுத்துள்ளார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 73வது அகவையில் அடியெடுத்து வைக்கிறார். வாழ்த்துகள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி நாளுக்கு நாள் பெருகும் கூட்டணியாக இருக்கிறது. மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி அமைப்போம் என திராவிடர் கழகத்தின் தலைவர் செய்தியாளர்களிடையே பேட்டியளித்துள்ளார். பீகாரிலும் தந்தை பெரியார் என்ற தலைப்பில் இன்றைய தலையங்கம் இடம்பெற்றுள்ளது. பீகாரை சேர்ந்த உயர்நிலையில் பணிபுரியும் மணமக்கள் தங்களது திருமண விழாவில் பார்ப்பன புரோகித சடங்குகளை பகிரங்கமாக மறுத்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் மற்றும் புத்தரின் நெறிப்படி மாலை மாற்றிக்கொண்ட நிகழ்வு தேசிய அளவில் கவனத்தை ஈர்த்துள்ளது. ஈரான் உச்ச தலைவர் அபயதுல்லா அலி காமேனி கொல்லப்பட்டதை கண்டித்து நேற்று ஜம்மு காஷ்மீர் முழுவதும் போராட்டங்கள் வெடித்துள்ளன. நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தில் 18.52 லட்சம் பேர் பயன்பெற்றுள்ளதாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் வட மாநிலங்களில் மார்ச் முதல் மே மாதம் வரை வெப்ப அலை அதிகரிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு.